Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பயிறு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பாசிப்பயிறு அதுக்குள்ளே நம்ம சேர்த்திடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன். இது எனக்கு மிதமான காரம் தான் இது. உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக பச்சை மிளகு சேர்த்திக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலுக்கு நீங்கள் அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு வேணும். பாருங்கள், மாவு தொட்டு பார்த்தாலே கொஞ்சம் குருணையாக இருக்கும். இப்போ அது அங்கே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை மாவு, அரை பவுல் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திருக்கேன். ஒயிட் எள்ளு தான் நான் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்மளோட பாசிப்பயிறு விழுது இருக்கும் இல்லையா, அதையே இந்த மாவுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையும் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதே நமக்கு போதும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இதையே நம்ம ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது வண்ணம் அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா ஆயில், நெய் இதில் எது இருந்தாலும் பரவாயில்ல. அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு க்ரீமி மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். இப்போ இது அங்கே இருக்கட்டும். நம்மளோட மாவு எடுத்துடலாம். மாவு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருண்டு பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் உருண்டு பிடிச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய உருண்டைவாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதையெல்லாம் நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு ஒரு 5 உருண்டை கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் 2 அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மேலால் அப்ளை பண்ணி விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ இந்த 2 சைடும் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலால் நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்ல ஹெல்த்தி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆனால் மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். எப்போவுமே ஒரு ஈவினிங் டைம் நைட்டுக்குள்ளே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது டிஷ்ஷஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இதே ஒரே திக்னஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ திக்னஸ் இப்படி தான் வேணும். இப்போ இதையெல்லாம் நம்ம வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பராத்தா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் சப்பாத்திக்கு எப்படி மாவு நீங்கள் ரவுண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நீஃப் வச்சு நல்லா கீறி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளே இந்த மாதிரி ஸ்நாக்ஸு இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போது நம்மளுக்கு ஸ்நாக்ஸு நம்மளோட பராத்தாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு ஆயில், ஏதாவது ஒரு ரிஃபைன் ஆயில் எடுத்துடுங்க. அது ஆயில் சூடாகவும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரவும் நம்ம எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருங்க நம்மளோட பாசிப்பயிறு பராத்தா நம்ம போட்டுடலாம். கொஞ்சமாக மேலே உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ, ஆயில் இல்லைன்னா கீ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. நம்மளோட பராத்தா ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு எது வேணாலும் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துடலாம். எதுவுமே இல்லைன்னா கூட தயிர் கொஞ்சம் சர்க்கரை போட்டும் கூடி நம்ம அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட ஸ்நாக்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பராத்தா பார்த்திங்கன்னா மேலால் கொஞ்சம் கிறிஸ்பி, உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். டாடா, பாய்.